இந்தியாவினுடைய மரியாதைக்குரிய நிதியமைச்சர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களது வழிகாட்டுதலின் பேரிலே செயல்பட்டுக் கொண்டிருப்பவர். தன்னுடைய துறையினுடைய ஆளுமையின் அடிப்படையிலே, திறமையின் அடிப்படையிலே பொருளாதார ரீதியாக இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருப்பவர். கோவிட் காலங்களிலிருந்து இன்று வரை உலக அளவிலே வளர்ந்த நாடுகள் கூட பொருளாதார ரீதியாக முன்னுக்கு வருவதற்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் பல நாடுகள், இந்தியா உட்பட பல நாடுகளிலிருந்து உதவி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் 10 கோடி, 15 கோடி, 20 கோடி, 25 கோடி தான் மக்கள் தொகை. ஆனால் 140 கோடி நம்முடைய மக்கள் தொகை கொண்ட இந்தியா இன்றைக்கு கோவிடுக்கு பிறகு பொருளாதார ரீதியாக உயர்ந்து சிறந்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு நம்முடைய நிதித்துறையினுடைய மிகச்சிறந்த செயல்பாடு ஒரு காரணம். தமிழகத்திற்கு தனி பெருமை. அத்தகைய பெருமை வாய்ந்த நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்திய திருநாட்டினுடைய நிதியமைச்சர் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் கட்சியினுடைய அழைப்பை மட்டும் ஏற்காமல் நம்முடைய கூட்டணியினுடைய வருங்கால நன்மை கருதி, வளர்ச்சி கருதி உறுதி செய்து கொள்ளும் வகையிலே தான் நீண்ட நாட்களாக மனதிலே நினைத்திருந்த பெருந்தலைவர் காமராஜரது நினைவகத்திற்கு செல்ல இருக்கிறார்கள். இன்றைக்கு மக்கள் தலைவரது 24வது நினைவு நாளிலே அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள். இருகரம் கூப்பி அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன்.